தங்கம் மாம்பழமும் சூட்டுக்கோளும். ஒரு நாள் மன்னர் சோகமா இருக்கிறாரு. இதை பார்த்த அமைச்சர்கள் எல்லாம் தங்கள் சோகத்திற்கு என்ன காரணம்னு மன்னர்கிட்ட கேட்குறாங்க. மன்னர் உடனே, நாளை என் தாயின் முதல் நினைவு நாள். என் தாய் இறக்கும் முன் மாம்பழம் சாப்பிட ஆசைப்பட்டார். மாம்பழம் கொண்டு வருவதற்குள் அவர் இறந்து விட்டார். அதனால அவருடைய ஆன்மா சாந்தி அடையாமல் இருக்குமோ என கவலையில் இருக்கிறேன்னு சொல்றாரு. அமைச்சர்கள் அரண்மனை புரோகிதர்களை அழைத்து ஆலோசனை கேட்போம்னு சொல்றாங்க. உடனே மன்னரும் அரண்மனை புரோகிதர்களை அழைத்து கேட்கிறாரு. உடனே புரோகிதர்கள் 108 தங்க மாம்பழங்களை 108 புரோகிதர்களுக்கு தந்தால் தங்கள் தாயின் ஆன்மா சாந்தி அடையும்னு சொல்றாங்க. உடனே மன்னரும் 108 தங்க மாம்பழங்களையும் 108 புரோகிதர்களுக்கு கொடுக்கிறாரு. இதை பார்த்த தெனாலிராமன், அந்த தங்க மாம்பழத்தை செய்ய தேவையான தங்கத்தை ஏழை மக்களுக்கு கொடுத்தால் அவர்கள் பயனடைவார்கள். இந்த புரோகிதர்கள் மிகவும் பேராசை பிடிச்சவங்களாகவும் மன்னரை ஏமாற்றுவர்களாகவும் இருக்காங்களே, இவங்களுக்கு சரியான பாடம் புகட்டணும்னு நினைக்கிறாரு. உடனே புரோகிதர்களை பார்த்து, தன் தாயின் நினைவு நாள் வருது, தன் தாயின் இறுதி ஆசையை நிறைவேற்றவில்லை என்ற குற்ற உணர்ச்சியில் நான் இருக்கேன், அனைவரும் வந்து அதற்கான பரிகாரத்தை செய்யணும்னு சொல்றாரு. பேராசை பிடிச்ச புரோகிதர்கள் தெனாலிராமன் வீட்டுக்கு போறாங்க. அவங்கள வரவேற்ற தெனாலிராமன் அவர்களுக்கே தெரியாம கதவுகளை 4 பக்கமும் சாத்திடுறாரு. நன்கு பழுக்க காய்ச்சிய இரும்பு கம்பியால புரோகிதர்களுக்கு சூடு வைக்கிறாரு. ஐயோ அம்மா என கத்திக்கொண்டே புரோகிதர்கள் மன்னர்கிட்ட சென்று முறையிடுறாங்க. மன்னர் காவலாளிகளை அனுப்பி தெனாலிராமனை கூட்டிட்டு வராரு. தெனாலிராமன் வந்ததும், ஏன் இப்படி செய்தாய் அப்படின்னு மன்னர் கேட்கிறாரு. அதற்கு தெனாலிராமன், என் தாயார் இறக்கும் தருவாயில வலிப்பு நோய் வந்துச்சு. வைத்தியர்கிட்ட கேட்டதுக்கு நன்கு பழுக்க காய்ச்சின கம்பியால சூடு வச்சா சரியாயிடும்னு சொன்னாரு. ஆனா சூடும் போடும் முன்னே என் தாயார் இறந்து விட்டாங்க. அதனால அவங்க ஆன்மா சாந்தி அடைகிறதுக்கு 108 புரோகிதர்களுக்கு சூடு வைத்தால் சரியாகி விடும் என்பதால் சூடு போட்டேன்னு சொல்றாரு. இதை கேட்ட மன்னர், முட்டாள்தனமாக உள்ளதே என கோவப்படுறாரு. தெனாலிராமன், இல்லை மன்னா, முன்பு தங்கள் தாயார் மாம்பழம் சாப்பிடாமல் இறந்ததால் அவர்கள் ஆன்மா சாந்தி அடைய 108 தங்க மாம்பழம் 108 புரோகிதர்களுக்கு கொடுத்தீர்கள், அதுபோலதான் இதுவும் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட அரசர், நான் செய்த தவறை உன் அறிவினால் தெரிய வைத்தாய் அப்படின்னு சொல்றாரு. புரோகிதர்களும் தங்களுடைய பேராசை எண்ணி தலைகவிழ்ந்து நிற்கிறாங்க.